அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் ரமலான் மாதத்தை வரவேற்றவர்களாக எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த ரமலானுடைய பிறை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா கேட்டாங்க தெரியுமா? ரமலான் மாதத்தை அந்த பிறை பார்த்தவுடன் என்ன துவா கேட்டாங்க? யா அல்லாஹ், ரமலானில் என்னை சலாமத்தா வச்சிடுன்னு துவா கேட்டாங்க. ரமலானில் என்னை சலாமத்தாக வைத்து விடு, என்னிடம் ரமலானை சலாமத்தாக ஆக்கி வை. இந்த துவாவை அந்த துவா என்னிடம் இருந்து நீ தௌஃபீக் செய், அதை கபூல் செய்யின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் மாதத்துல துவா கேட்டாங்க. ஈருலக ரட்சகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானே அவர்கள் போட்ட பிச்சை தான் நமக்கு. ஆனா அவர்கள் இந்த ரமலானை எப்படி துவா கேட்டாங்க? இப்ப நாம எப்படி துவா கேட்கணும்? முதல்ல என்ன துவா கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். பெருமானார் கற்றுக் கொடுத்தது 3 மாதங்கள் முன்னாடியே இந்த ரமலான் மாதத்தை அடையணும்னு. அந்த பிறை பார்த்தவுடன் அவர்கள் என்ன கேட்டாங்க? ஆஃபியத்து முக்கியம், சலாமத்தா அந்த ரமலான்ல வை, என்னிடம் அந்த ரமலான் சலாமத்தா ஆக்கி வைன்னு கேட்டாங்க. எவ்வளவு முக்கியமானது! ரமலான் கிடைச்சிடுச்சு, ஆனால் அதுல நமக்கு ஆஃபியத் இல்லைன்னா என்ன ஆகுறது அன்பர்களே? அதனால பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாம என்ன கேட்கணும்? யாரெல்லாம் என்ன சலாமத்தா வச்சிடு. என்ன இந்த ரமலான் மாதத்துல நல்லமல்கள் நற்காரியங்கள், நின்று வணங்குவதற்கு, முறைப்படி ருக்கு செய்வதற்கு, சுஜூது செய்வதற்கு, இரவிலே கண் விழித்து வணங்குவதற்கு எனக்கு நீ தௌஃபீக் செய், அதற்கு எனக்கு சலாமத்தை கொடுத்துடுன்னு கேட்கணும். அன்பர்களே, இப்போ பாருங்க எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது. நமக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்து இருக்கின்றார்கள். அன்பர்களே, இந்த ரமலான் மாதத்தை நாம மகிழ்ச்சியோடு சந்தோஷமா நாம வரவேற்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் வருது அப்படின்னு நாம சந்தோஷப்பட்டா என்ன கொடுக்குறான்? அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்றான். சொர்க்கம் எப்ப கிடைக்கும்? அல்லாஹ் பொருந்திக்கிட்டானா தாங்க நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன மகிழ்ச்சியில அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்றான், சொர்க்கத்தை கொடுத்துறான், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்போ நாம ரமலான சந்தோஷப்படணும், வரவேற்கணும். அதற்கான முன்னேற்பாடுகள் நாம செய்யணும். அந்த ரமலானை வரவேற்பதற்காக அன்பர்களே அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். ஆனால் அந்த நொடி பொழுது இருக்கு, மிக முக்கியமான ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த ரமலான் மாசத்துல நாம அல்லாஹ் தாலா நமக்கு ரெஸ்ட்டை கொடுத்துருக்கான். ரமலான் மாதத்திலையும் ரெஸ்ட் இருக்குங்க. அல்லாஹ் லேசாக்கி தருவான். அல்லாஹ் லேசாக்கி தான் கொடுத்துருக்கிறான் ரமலான் மாதத்துல. இப்போ நாம ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், நமக்கு அல்லாஹ் ரெஸ்ட்டை கொடுத்துருக்கிறான், ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு. அந்த ஃப்ரீ டைம்ல நாம அந்த டைமை நாம எதுல யூஸ் பண்றோம்? எல்லாரும் சொல்லுங்க. நாம அதிகமா வீணாக்குற டைம் எதுன்னு சொல்லுங்க. எதை வச்சு நாம வீணாக்குறோம்? அந்த மொபைலை பார்த்தே நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம், நேரத்தையும் வீணாக்குறோம், வீணா போயிட்டு இருக்கோம். அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். அன்பர்களே, அது ரமலான் மாதத்துல நாம எப்படி இருக்கணும்? அந்த மாதிரியான காட்சிகள் தேவையில்லாத அந்த மொபைல்ல இருந்து நாம விலகி இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான. பாத்தீங்களா, அதிகமாக நாம மொபைல்ல இருப்போம். அந்த ஃப்ரீ டைம் அல்லாஹ் காப்பாற்றணும். இரண்டாவது என்னங்க? ஷாப்பிங் கலாச்சாரம். பெண்களும் சரி ஆண்களும் சரி ரமலான் மாதம் வந்தா டி நகர், புருஷவாக்கம், மண்ணடி, பாரிஸ் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும், முஸ்லீம் ஆண்களும் பெண்களும் ஷாப்பிங்ல இருக்கிறாங்க. என்னங்க அவ்வளவு, அதாவது ஒவ்வொரு ரமலான் ஒவ்வொரு நோம்புலையும் துணியை எடுத்து உடுக்கிறாங்களா தெரியல, அவ்வளவு மக்கள். அதாவது ஷாப்பிங் தவறுன்னு சொல்ல வரல, பொன்னான நேரங்கள். ஆனா அந்த நேரத்துல போய் ஷாப்பிங்ல போய் நேரத்தை வேஸ்ட் பண்றோம். ஒரு செட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பல கடைகள்ல ஏறி பல மணி நேரங்களை செலவழித்து எங்கெங்க அந்த பொன்னான ரமலான் மாதத்துல ஒரு நன்மை செய்தால் 70 to 700 நன்மைகள் அல்லாஹ் வாரி கொடை வள்ளல், விசாலமான கொடையாளனாக அல்லாஹ் இருக்கின்றான், அவன் கொடுக்கிறான். ஆனால் நமக்கு தெரியல, வீணான காரியங்கள்ல. இப்ப அந்த இரவுகள்ல பாக்குறோம், இரவுகள்ல டீ குடிக்கணும், டீ தேவை, டீ குடிக்கிறோம். நம்ம அதை மவுண்ட் ரோட்ல போய் டீ குடிக்கிறோம். ஜூஸ் எங்க குடிக்கிறோம்? ஃபாலுதா எங்க போய் குடிக்கணும்? பைக்ராப்ஸ் ரோட்ல போய் குடிக்கணும். இப்படிதான் நம்முடைய, அதாவது பர்ச்சேஸ் ஸ்ரீநகர்
எங்கப்பா போற? பொர்ஷவாக்கத்துல நான் நோன்பு திறக்க போறேன். எவ்வளவு டைம் இருக்கு பாருங்க நமக்கு, எவ்வளவு நேரங்களை நம்ம வீணாக்குறோம் அன்பர்களே. ஆனால் அது வீணாக்கக்கூடிய நேரமா? அல்லாஹ் அக்பர். தூங்காத குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இறைநேசர்கள் இருந்தார்கள், அவனிடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்பர்களே. அந்த நேரங்களை நாம வீணாக்கிறோமே, உலகத்திலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு நஷ்டம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு ஈடு செய்ய முடியாத நஷ்டம் ஒண்ணு இருக்கு, அவன் காலங்களையும் நேரங்களையும் வீணாக்குறதில்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ பாத்துங்க, அந்த நேரத்திற்கும் காலத்திற்கும் நம்முடைய இமாம்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இறைநேசர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அந்த சாதாரண காலங்களில் அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவை ஜிக்ரை மறந்து விடுவார்களே, ஆனால் இரவு இந்த நேரங்கள் வீணாகி விட்டதேன்னு அவர்கள் கண்ணீர் சிந்தக்கூடியவர்களா இருந்தாங்க. எதுங்க இது? சாதாரண காலங்களில் அல்லாஹ்வாலாக்கள் சாதாரண காலங்களில் அவர்கள் நேரங்களை ஒரு நொடி பொழுத வீணான காரியங்களை கழித்து விட்டால் அவர் கழிக்கிறதே கிடையாதுங்க. சதா இறை ஞானங்கள் இல்லை, அந்த இறை சிந்தனையில தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பயந்தவர்களாக அழுவார்கள். ஆனால் ரமலான் மாதம் கடைசி நாம எப்படியெல்லாம் வீணாக்குறோம் டைம் அன்பர்களே. ஆதலால் நாம இந்த ரமலான் மாதத்துல பேணுதல் ரொம்ப முக்கியம். அறமான விஷயங்களை விட்டு என்ன அல்லக்கும் தத்தக்குன்றா. ரமலான் மாதத்தை எதுக்கு கொடுத்தா? உங்களுக்கு ஏன் ஃபர்லாக்ன ரமலான் மாதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது தக்வாதாரிகளாக ஆவதற்காக, இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக, பயபக்தி உடையவர்களாக ஆவதற்காக அல்லாஹ் அந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறார். நாம என்ன பண்றோம்? அந்த மொபைலை வச்சுக்கிட்டு எதை ஹராமோ அதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எந்த காரியங்களை அந்த நேரங்களில் வீணடிக்க கூடாதோ அதை உட்கார்ந்துட்டு நாம பார்த்துட்டு இருக்கிறோம் அன்பர்களே. இதெல்லாம் மாற்றணும். ரமலான் மாதத்தை நாம மதிக்கிறோம் அப்படின்னா, ரமலான் மாதத்தை நாம வரவேற்கிறோம் அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள்ல மாற்றம் வரணும். சாப்பிட்றது கிடையாதுங்க. நாம நோம்பாளியா இருக்கிறோம், பகல்ல சாப்பிட்றது கிடையாது. அதாவது அந்த நோன்பு டைம் வரைக்கும் நாம மாத்திக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரமலான் மாதத்தை நாம மதிக்கணும்னா அன்பர்களை வீணான செயல்களை விட்டு நாம ஒதுங்கி இருக்கணும். மொடி கணக்கில் உட்கார்ந்துட்டு இங்கே பள்ளி வாசல்லையே அமல் செய்யறது இல்லை, வெளியில நின்று அந்த பசங்க அந்த இரவுகளில் பொன்னான நேரங்களில் வண்டியை எடுத்துட்டு போய் அதை கீழே விழுந்து அடிபட்டு எவ்வளவு ஒவ்வொரு ரமலான் மாதமும் இந்த செய்திகளை நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் நாம் எதற்காக உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது என்ன? நம்முடைய பிள்ளைகளை நாம தான் எச்சரிக்கை செய்யணும். வண்டியை வாங்கி கொடுக்கறது இல்லை. இந்த நேரங்கள்ல இபாதத்துக்குரிய நேரம், நிக்கிற நேரமா வெளியில நின்றுட்டு நேரங்களை கழிக்கிறதா? எப்படி அவர்கள் இறைநேசர்கள் இருந்தாங்க. ஒரு அந்த இரவு முழுவதும் நின்று தொழுது குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களா? ஒரு குர்ஆனை முடிச்சிடுவாங்க நம்முடைய இமாம்கள். நாம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கு அன்பர்களே? அதனால் நாம இந்த ரமலான் மாதத்தை நாம வரவேற்கிறோம், மதிக்கிறோம் அப்படின்னா அன்பர்களே நாம நம்முடைய செயல்கள்ல மாற்றம் வரணும். ஷாப்பிங் பார்த்துக்கலாம், அல்லாஹ் கொடுப்பான். வருஷம் முழுவதும் அல்லாஹ் உங்க காலடியில கொடுப்பான். இந்த ரமலான் மாதத்தை நாம மதிச்சோமையானால் ஷாப்பிங் போக வேண்டியது அதற்கு முன்னாடி போயிட்டு வந்துருங்க. ரமலான் மாதத்தை அந்த மாதிரியான காரியங்களில் நாம ஈடுபடாமல் இருக்கணும் அன்பர்களே. யார் நஷ்டவாளி? பெருமானார் ஈருலக ரட்சகர் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும். நமக்கு முள் தட்டினா, காலில் முள் குத்துனா தாங்க மாட்டாங்க கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது பெருமானார் அமைதியா இருந்தாலும் அவங்க சொன்னாங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆமீன் சொன்னாங்க. எதற்கு ஆமீன் சொன்னாங்க அன்பர்களே? ரமலான் மாதம் வந்தும் அவன் நன்மையை பெறவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்றது சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. இந்த உம்மத்தினர் எவ்வளவு முக்கியம் இந்த ரமலான் மாதம் அன்பர்களே. பெற்றோர்களிடத்திலே அவர்களிடத்திலே அந்த நன்மைகளை பெறாமல் இருக்கக்கூடிய நாசமாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையில நாம அதிலெல்லாம் பெற்றோர்களை நாம மதிக்கிறோம், அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தணுமோ கண்ணியப்படுத்தணும். ஏன்னா நம்முடைய நாம் ஷேகுமார்களோட நல்லடியார்களோட இருக்கிறோம். அவர்கள் பெற்றோர்களை எப்படி கண்ணியப்படுத்தணும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. பெற்றோர்களோட உயர்வை காலம் காலமாக சொன்னாங்க. பெருமானார் மீது
ஸலவாத் ஓதுவதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம பக்கத்துல என்ன சொல்றோம்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். இதுல நாம கரெக்டா இருந்துறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த ரமலான் மாதத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம்? யார பெருமானார் அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கும் பொழுது ஆமீன் சொன்னாங்க என்றால் இந்த ரமலான் மாதத்தை வீணடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த ரமலான் மாதத்துல எந்த ஒரு வீணான காரியங்களிலும் அல்லாஹ் எதையெல்லாம் விலக்கி இருக்கின்றானோ அதை விட்டு பாதுகாவல் தேடியவர்களாக அந்த ரப்பிடத்தில் பேசும் பொழுது வீணான வார்த்தைகள் இல்லாமல் அதாவது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் நாம் அந்த நேரங்களை நாம் பாதுகாக்கணும். அன்பர்களே, சாப்பிடணும், எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட வேண்டியதுதான். சாப்பாடு நமக்கு அதற்காக மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு நோன்பு இஃப்தார்ல இருக்க சொல்ல ஏப்ப விடக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இல்லை, நோன்பு எதற்காக? அந்த பலகீனத்தின் காரணமாக உள்ளச்சப்பாடு வரணும். அந்த பலகீனத்தின் காரணமாக நாம் சண்டை சச்சரவுகளில் இருந்து குறைத்து கொள்ள வேண்டும். ஏழைகள் எப்படி பசி பட்டினியாக இருக்கின்றார்களோ அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக தான் அன்பர்களே. ஆனால் நாம அதாவது இஃப்தார்ல இருந்து சகரு வரைக்கும் சாப்பிட்டுட்டு அது எது வரைக்கும் நோன்பு இஃப்தார் நோன்பு திறக்கிற வரைக்கும் அது ஜீரணமாகாத இருக்கக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம், நிலைகளை பார்க்கிறோம். அன்பர்களே, இதையெல்லாம் எதற்கு நினைவுபடுத்துறோம்னா இதையெல்லாம் விட்டு நாம் பேணுதலாக இருக்கணும். அல்லாஹ் ஆரோக்கியத்தை தரட்டும், ஆஃபியத்தை சலாமத்தை தரட்டும். அன்பர்களே, அந்த எப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்களோ, இந்த ரமலானில் எங்களை நீ சலாமத்தா வையின்னு துஆ கேட்டாங்க. அல்லாஹ் அதை கபூல் செய்வானா? ரமலான் எங்களில் சலாமத்தாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக துஆ கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய ரமலானை அடைந்து நல்லமல்கள் செய்து அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களா அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, பெரியோர்களே, ஜமாதார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் அவனுடைய கிருபையை கொண்டு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். நமது வாழ்நாள் முழுக்க இந்த ஸலவாத் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் ஓதக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இப்போ ஜிக்ர் செய்ய போகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ். நம்முடைய சிந்தனையில், எண்ணத்தில், செயலில், நடவடிக்கையில் எல்லாத்துலேயும் சரி நம்முடைய ரப்பு தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாகாக இருக்கிறான் என்ற உணர்வு நம்மளில் அதிகமாக இருக்கணும். நம்ம அந்த கலிமாவை சொல்கிற மக்சதை ஜத்திதோ ஈமானுக்கும் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், ஈமானை புதுப்பித்துக் கொள்வது. ஏன்னா ஒவ்வொரு செகண்ட்லேயும் சரி ஷைத்தானுடைய தீண்டுதல்கள், அவனுடைய இடையூறுகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. துனியாவுடைய ஆசாபாசங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போது துனியாவில் மூழ்கும் பொழுது இறை சிந்தனை, அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து நாம் விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நாம் அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடியது, யா அல்லாஹ் ரப்பே, ஒரு கணப்பொழுதும் உன்னுடைய சிந்தனையிலேருந்து நான் விலகாமல் என்னை பாதுகாத்தருள்வாயாக அல்லாஹ் ரப்பே அப்படின்றத நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவதாக இறை சிந்தனையிலே இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய அந்த வாழ்க்கை வாழணும். நாவை கொண்டு கலிமாவை மொழிவது, கல்வை கொண்டு மெய்ப்பிப்பது, இந்த இரண்டையும் நம் கட்டாய கடமையாக வாழ்விலே வளமையாக ஆக்கி வாழணும். அப்போது கல்வை கொண்டு மெய்ப்பிக்கிறதுனா நம்முடைய ரப்பு தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாகாக இருக்கிறான் அப்படின்ற உணர்வை, சிந்தனையை உண்மைப்படுத்தணும். எப்படி படுத்துறது? ஒவ்வொரு செயலையும் கொண்டு வரணும். நாம்
இன்றைக்கி மஸ்ஜிதில் வந்திருக்கிறோமா, நாம் வந்து மஸ்ஜிதில் தொழுதோம் அப்படின்ற அந்த உணர்வை தூக்கி போட்டுட்டு, என் கூடவே இருந்து என் மௌலா தான் என்னை கூட்டு வந்து தொழுக வைக்க வச்சா, மௌலா நீ தான் மௌலா என்னை தொழுக வைக்க வச்ச, என்னை தொழுக வச்சது நீ தான் மௌலா ரப்பே. அங்கேருந்து வீட்டிலேருந்து வந்தோம்மா மௌலா என்னை நடக்க வச்சு கூவத்தை கொடுத்து என்னை சலாமத்தாக கூட்டு வந்து என்னை நடக்க வச்சு, எத்தனையோ பேரை பள்ளிவாசலுக்கு வர முடியாமல் வீட்டோட படுக்க போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் என்னை பாதுகாத்து நீ சலாமத்தாக கூட்டு வந்து ரப்பே. இந்த தேவையை ஒன்றை தவிர யாரும் பூர்த்தி செய்ய முடியாது யா அல்லாஹ். அப்படி அதே மாதிரி பார்வையை சலாமத்தாக அல்லாஹ் வச்சுருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சலாமத்தாக பார்த்துக்கிட்டு வரோம். கண் தெரியாமல் எத்தனை பேரை பார்த்துருப்போம். கை தடி ஊனி அதில் உணர்ச்சி பட்டு இடத்தையும் நேரத்தையும் காலத்தையும் அளந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் போனால் எந்த இடம் வருன்றது மாதிரி கெஸ்ஸிங்கிலேயே பள்ளம் இருக்குதான்னு அந்த குச்சை வச்சு ஊனி ஊனி பார்ப்பாங்க. படிக்கட்டு இறங்கும்போது சரி இப்படி தடை பார்ப்பாங்க. அதில் பள்ளம் தெரிஞ்சதுன்னா அடுத்து பள்ளம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதில் மேடு வந்ததுன்னா மேடு இருக்குதுன்றது உணர்ந்து அந்த சிந்தனையில் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹு அக்பர். கண்ணுன்றது ஒரு நியாமத்து, எவ்வளோ பெரிய நியாமத்து, அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. சும்மா ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இருந்து பாருங்களேன். அப்போ அல்லாஹ் கண்ணின் மூலியமாக நமக்கு எவ்வளோ பெரிய நியாமத்தை கொடுத்து எவ்வளோ ரகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் எவ்வளோ கிருபியாளன்றதை அந்த ஒன்றில் புரிஞ்சுக்கலாம். ஒரு மணி நேரம் கண்ணை இல்லாமல் இருந்து பாருங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பைத்தியம் முடிச்சிடும். கண்ணை மூடிட்டு ஒரு மணி நேரம் இருக்க சொன்னான். எந்த பொருள் எங்கே வச்சிருக்குன்னு தெரியாது. செல்ஃபோனை எடுத்தானா நம்பர் போட தெரியாது. என்ன செய்யுது ஏது செய்யுது ஒன்றுமே புரியாமல் அவனுடைய சுய நினைவே மாறிவான். வாழ்க்கையே ஒரு குழப்பமான வாழ்க்கையாக போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய நியாமத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ கண்ணு தெரியாதவர்களையும் அல்லாஹ் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். கண்ணு வச்சு தான் வாழ முடியும்னு இல்லை, கண்ணு இருந்தால் தான் வாழ முடியுன்றது இல்லை, கண்ணே இல்லாமே அவர்களுக்கு நான் வாழ வைக்க முடியுன்றதையும் அல்லாஹ் தஆலா அவன் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவர்களுடைய தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் எவ்வளோ பெரிய நியாமத்தை நமக்கு கொடுத்து அல்லாஹ் சலாமத்தாக வச்சுக்கிட்டு இருக்கு. கண் பார்வை, தூரத்து பார்வை, கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டிருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் மௌலா நம்மளை எவ்வளோ சலாமத்தாக பார்க்க வச்சு, எவ்வளோ ஆரோக்கியமாக பார்க்க வச்சு, நம்மளை எப்படி அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கூடவே இருந்து நம்ம தேவையெல்லாம் எப்படி பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கான்னு பாருங்கள். அது மாதிரி காது கேட்கலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ கேவலமாக எவ்வளோ பார்ப்பாங்க. அந்த காது கேட்கலைன்னா அது ஒரு என்ன தான் நீங்கள் பெரிய தர்ஜாவில் இருந்தால் ஒரு குறை, அது ஒரு கண்ணிய குறைவு. காதுக்கு அவர் செவிடருப்பா பின்னால் வந்து அது ஒரு மாதிரியாக பேசுவோம். அப்போ அது இல்லாமல் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க முடியாமல் அவங்க என்ன பாடுபடுவாங்க தெரியுங்களா. அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு ஞாபகத்தை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும், இந்த கண் பார்வையும் சரி, கூவத்தை எதிராக் பண்ணுறதும் சரி, காது கேட்க வைக்கிறதும் சரி, கையை ஆட்ட வைக்கிறதும் சரி, எல்லாத்தையும் தாண்டி பாருங்கள். நம்ம நிறைய தடவை இதை பேசியிருப்போம். நம்ம கூடவே இருந்து நம்ம மூச்சு உள்ளே போகிறது வருது. அதுக்காக நம்ம எந்த கருவியும் தனியாக ஃபிக்ஸ் பண்ணலை. அல்லாஹ்வுடைய நியாமத்து மூச்சு உள்ளே போகணுன்னு சொல்லி எதாவது ஒரு மிஷினை தனியாக வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோமானா அதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் அந்த காற்று, வெறும் காற்று இருந்தாலும் வாழ முடியாதுங்க. அந்த காற்றுல உயிரோட்டம் இருக்கணும். அந்த காற்றுல ஆக்சிஜன், அது காற்றுல எல்லாத்தையும் ஒரே ரூமில் அடைச்சி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ள காற்று இருக்க தான் செய்யும். ஆனால் மூச்சு முட்டும் நிறைய பேர் இரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அதில் ஆக்சிஜனை கொடுத்து அவர்களுக்கு உள்ளே போக வைக்கிறதும் வெளியே வர வைக்கிறதும், நாம் அதுக்காக தனியாக வைத்து அமுக்கி ஹார்ட்டை அமுக்கி மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தானா அவன் நெஞ்சை போட்டு எப்படியெல்லாம் அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. அவன் மூச்சு விடணும் ஒழுங்காக, அவனுடைய சுயமாக அவனுடைய ஹார்ட் ஏங்கலைன்னு போட்டு அமுக்குறாங்க. ஆனால் இப்போ நாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், நம்முடைய நெஞ்சை பிடிச்சி நம்ம அமுக்கி கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கா எப்படி அமுக்கி ஹார்ட்டே ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுமா, எதுவும் கொஞ்சம் நின்றாதமா, ஏதாவது செய்கிறோமா. 40-80 வருஷம் வாழ்கிறாங்களா, 90 வருஷம் வாழ்கிறாங்களா, 100 வயசு வாழ்கிறாங்களா, 70 வயசு வாழ்கிறாங்களா, என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்சி நெஞ்சை பிடிச்சி எப்படி அமுக்கி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும்னு செஞ்சுருக்கிறோமா? இல்லை. நம்முடைய மௌலா எவ்வளோ பெரிய ரஹ்மான் பாருங்கள், கூடவே இருந்து நம்முடைய ஹார்ட்டை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். டீ குடித்தோம், பிஸ்கட் தின்னோம், அந்த டீயும் பிஸ்கெட்டும் ஒன்றா தான் போச்சு. அதில் உள்ள நீர்ச்சத்தை வெளியாக்குறதுக்கு வேறு இடத்த வச்சுருக்கிறான், அதனுடைய கடிமான பொருளை வெளியாக்குறதுக்கு வேறு இடத்துல வச்சுருக்கிறான், அதில் உள்ள சக்தியை உரியத்துக்கு உண்டான வச்சுருக்கிறான். என்னென்ன எல்லா சோறுலேருந்து கறியிலேருந்து மீன்லேருந்து என்னென்ன பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு அனுப்புகிறோம். ஆனால் அது உண்டான சக்திகளை எல்லாத்தையும் எப்படி பிரித்து அல்லாஹ்வுடைய கிருபை எவ்வளோ பெரிய ரகம் அல்லாஹ் நமக்கு ஞாபகம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மௌலா என் கூடவே என் தேவையை நீ பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா அல்லாஹ், உள்ளே போன பொருளை நீ செமிக்க வைக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகத்தை நாம் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபதுக்குருவனியும் அதுக்குருன்றான், என்ன நினைவு கூறுங்க நான் உன்னை நினைவு கூறேன்றான். அவனை எப்படி நினைவு கூறுறது? அல்லான்னு சொல்லி வாயில் 100 தடவை 1000 தடவை சொல்கிறத அது தஸ்பீஹாக போயிடும், எண்ணிக்கையாக போயிடும். என் ரப்பு என் தேவை செய்கிறான் மௌலான்னு சொல்ல. இப்போ ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம்னா ஃபேனை சிந்திக்கிறோம்னு சொன்னால் ஃபேன்லேருந்து காற்று வர்றதுலேருந்து அது குளிர்பானை ஊட்டுற இந்த இடத்துல என்னென்ன தேவை, அது மூலிமா என்னென்ன நன்மைகள் நடக்குது அதை சிந்திக்கும் போது தான் ஃபேனு.
இல்லைன்னா பேனை பற்றி ஒன்றும் தெரியாது. மௌலாவை பற்றி சிந்திக்கணும்னா மௌலாவுடைய நியாமத்துகள், அவன் எப்படி ஹாஜத்துருவாக இருக்கிறான்றத சிந்தனையில் கொண்டு வரும் பொழுது தான் அவனுடைய உலூகியத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம கூடவே இருந்த ரஹ்மான் எப்படியெல்லாம் செய்கிறான். இப்போ நம்ம சிக்கிர் செய்யும்போது லா இலாஹா இல்லல்லான்னு சொல்கிறோம். சர்வகோடி சிருஷ்டிகளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா ரப்பி மௌலா, ஒன்றை தவிர யாரும் கிடையாது யா அல்லாஹ்னு சொல்லி வாயில் சொல்கிறோம்னா, அந்த சிந்தனையில் கொண்டு வரும்போது நம்முடைய என்னென்ன தேவைகள், என்னுடைய நாட்டங்கள், என்னென்ன ஹாஜத்துகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் மௌலா கிட்ட கொண்டு வரணும். மௌலா எது நடந்தாலும் உன்னுடைய நாட்டப்படி தான் மௌலா நடக்கும். என் தேவையை பூர்த்தி இலா ஒன்றை தவிர யாரும் கிடையாது யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமையா அல்லாஹ், நாம் இல்லாமலிருந்து வந்து மஹ்லூகாத் யா அல்லாஹ். மௌலா நீ உஜூதன், நீ இருக்கக்கூடிய ரப்பு யா அல்லாஹ், நீ மௌலா யா அல்லாஹ், என் தேவைகளை நீதான் யா அல்லாஹ் பூ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. கருணையாளனுக்கெல்லாம் மேலான கருணையாளன் கிருபையாளனே, நீ கஃபாராக இருக்கிற யா அல்லாஹ். நான் உன்னுடைய நியாமத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நான் உனக்கு நன்றி செலுத்தாம நான் பாவியாக இருந்துக்கிட்டு நான் நியாமத்தில் படு மோசமான நான் உன்னுடைய நியாமத்தை புறக்கணிச்சுக்கிட்டு உன்னுடைய நியாமத்துக்கு நன்றி விசுவாசம் இல்லாம நான் பாவத்திலே மூழ்கி போயிட்டு இருக்கிறேன் யா அல்லாஹ். நீ கூடவே இருக்கிறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாடி நரம்பை விட நான் கூடவே இருக்கிறேன்றான். அல்லாஹ் மௌலா கூடவே இருக்கிறான் அப்படின்றத சிந்தனையில கொண்டு வந்து அல்லாஹ் தான் தேவை செய்யக்கூடிய இலாஹா இருக்கிறான்றத அந்த உண்மை தன்மையை நம்ம விளங்கணும்னா பாவம் செய்வோமா? என் கூட மௌலாவே இருக்கிறான், என் கூட ரப்பு இருக்கிறான் அப்படின்ற சிந்தனை வந்தா நம்ம பாவம் செய்வோமா? நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டா. உன் நாடி நரம்பை விட கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டா. ஆனா கூடவே இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வாயில சொல்றமே தவிர அதை உண்மையில நம்பிட்டோமா? என் கூட இப்ப மாணவர்கள் இருக்கிறாங்க, மாஸ்டர் இருக்கிறாருன்னா மாஸ்டர் நம்மளை பார்க்கிறாரு அப்படின்ற அந்த சிந்தனையில் அந்த பிள்ளைங்க இருக்கும்போது அதுக்கு நான் தப்பு செய்வாங்களா, பாவம் செய்வாங்களா, சேட்டை பண்ணுவாங்களா, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. கிளாஸ்ல இருக்கும்போது சார் இருக்கிறாருன்னு சொல்லி சார் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ற அந்த உணர்வு சிந்தனை ஊர்கள் இருக்கிறதுனால அமைதியாக இருப்பாங்க. சார் எஞ்சி வெளியே போனேன்னு என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கின்ற பேசுவான், சாக் பீஸை தூக்கி போடுவான், நோட்டை பிடிச்சி இழுப்பான், என்னென்ன சேட்டை பண்ணுவான் அத்தனை பண்ணுவான். ஏன்னா சார் வெளியே போயிட்டாரு. அவனோட சிந்தனையில சார் இல்லை வெளியே போயிட்டாருன்றதை அவன் நம்புறான், எல்லா பிரச்சனையும் பண்றான், எல்லா சேட்டையும் பண்றான். ஆனா அவர் வந்துட்டாருன்னு அவர் பார்க்கிறாருன்றதை நம்புறான், அதனால அவன் அமைதியா இருக்கிறான். அதே போல நம்முடைய மௌலா நம்ம கூடவே இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்றானே, அதை ஏன் இன்னைக்கு வரைக்கும் நான் நம்பாம உட்காந்துட்டு இருக்கிறோம்? அந்த வார்த்தையை காதுல கேட்கிறோம், அந்த வார்த்தையை நம்ம நம்புறோமே தவிர அதை உண்மைப்படுத்தல. உண்மைப்படுத்தினா பாவத்தின் பக்கம் போற சிந்தனை கூட வராது. என் மௌலா என் கூடவே இருக்கிறேன்னு சொன்னா, மௌலா பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளோடயே இருக்கிறான் அப்படின்ற சிந்தனை, அந்த உணர்வு, உண்மைத்தன்மை நம்மள இருந்ததுன்னா பாவமான பார்வை பார்க்க மாட்டோம், பாவமான பேச்சு பேச மாட்டோம், பாவமான செயல்களை கேட்க மாட்டோம், செய்திகளை கேட்க மாட்டோம், பாவமான விஷயத்துக்கு நம்முடைய பணத்தை செலவு பண்ண மாட்டோம். அல்லாஹ் நீ என் கூடவே இருக்கிறேன்ற அந்த உணர்விலே இருக்கும். இத்தகுல்லா இத்தகுல்லான்னு சொல்றான் அல்லாஹ், நீ தக்குவா செய் எல்லாம் கூறிக்கிட்டே இருக்கிறான். அந்த இத்தகுல்லா எப்போ வரும்? நம்ம கூடவே நம்ம மௌலா இருக்கிறான்ற அந்த உணர்வு, உண்மைத்தன்மையை கல்பால ஏற்றுக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்ம கூடவே இருக்கிறான். அந்த சிந்தனை வந்துட்டா அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் தஆலா அலா இன்ன அவுலியா இறைநேசர்கள் நிச்சயமாக எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அவர்கள் கூட மௌலாவா இருக்கிறான். மௌலா தான் கொடுக்குறா, மௌலா தான் எடுக்கிறா, தரதான் வந்தா, வாங்குறதா வந்தா, எது இருந்தாலும் சரி நம்முடைய ரப்பு நம்ம கூடவே இருக்கிறான்ற அந்த உணர்வை, அந்த உண்மையை வழங்கி ஹக்கிலேயே மூழ்கி இருக்கிறதுனால துனியாவின் பக்கம் பயமும் இல்லை, கவலையும் இல்லை. உன்னால என்ன பண்ண முடியும்? ஓ மூலியமா எது நடந்தாலும் என் ரப்பு தான் செஞ்சாகணுன்ற அந்த உணர்வு இருக்கும். யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு விஷயம், ஒரு கேடு வந்தாலும் மௌலா அது உன்னுடைய நாட்டுப்படி தான் வருது. ஒரு நன்மை வந்தாலும் உன்னுடைய நாட்டுப்படி தான் வருது. ஒரு இஸ்ஸத்து வந்தாலும் நீ தான் கொடுக்க முடியும், ஜில்லத்தை கொடுத்தாலும் நீ தான் கொடுக்க முடியும். அதனால என் ரப்பு தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். அந்த உண்மையை விளங்கிட்டோம்னு சொன்னா எந்த விதமான பாவமான காரியத்துக்கு போக மாட்டாங்க, எந்த விதமான கேடான காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க, எந்த விதமான கெட்ட செயலும் செய்ய மாட்டாங்க, எந்த கவலையும் பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு தேவை என்ன செய்யறது? நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன? நாளைக்கு என் கூட இருக்கிற மௌலா பார்த்துக்கிடுவான். நாளைக்கு என் ரப்பு இருக்கிறான். நேற்று இருந்த ரப்பு நாளைக்கு இருப்பா, நாளை கழிச்சு இருப்பா, வாழ்நாள் முழுக்க என் கூட மௌலா இருக்கிறான்னு சொல்லி அந்த உணர்வு இருக்கும்போது கவலைக்கு வேலையே கிடையாது. பணம் வேணுமா, பொருளாதாரம் என்ன வேணும், எதுவாக இருந்தாலும் என் ரப்ப பார்த்துக்கிடுவா. அதனால அந்த சிந்தனை, அந்த உணர்வு நம்மள வரணும். நாம சதா எந்த நேரம் பார்த்தாலும் என் மௌலா மௌலா என் கூடவே இருக்கிற ரப்பு அப்படின்னு சொல்லி அந்த உணர்விலே இருக்கும் பொழுது எந்த பாவம் செய்யறதுக்குனால சூழலும் வராது. என் ரப்பு தான் என் தேவை செய்யக்கூடிய இலாகா இருக்கிறான்றத அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வ நாவை கொண்டு மொழிவது, கல்பை கொண்டு மெய்ப்பிப்பது. கல்பை கொண்டு மெய்ப்பிச்சிட்டாலே எல்லா சூழலையும் மௌலாதான் என் தேவையை பூசிருக்காண்ட அந்த உணர்விலே இருக்கக்கூடிய ஆளா நம்ம மாறிடுவோம். அதனால நாம இப்ப அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது கூட, யா அல்லாஹ்
உணர்வற்ற பாவியா இருக்கிற அல்லாஹ், சதா உன்னுடைய சிந்தனையில இருக்குன்னு நினைக்கிறேன் அல்லாஹ். ஆனா உன்னுடைய சிந்தனையை விட்டு நான் விலகி துனியாவில் தான் எல்லாம் மூழ்கிக்கிட்டு இருக்கிறேன். தேவையை புசிறு இலாஹ் நீ தான், உன்னை தவிர யாரும் இல்லைன்னு நான் அவ்வளோ சொல்றேன் அல்லாஹ். அதை கல்பை கொண்டு மெய்ப்பிக்க முடியல அல்லாஹ். என்ன கல்பை கொண்டு மெய்ப்பிக்க நீ வச்சு கொடுத்துறியா அல்லாஹ். அந்த தேவையை நீயே பூர்த்தி செஞ்சு கொடுத்துறியா அல்லான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்றாடி கேளுங்க. இப்ப சிக்கல் செய்யும் போது கூட எல்லாம் எனக்கு சொந்த வீடு வேணுமா மோலா, நீ நினைச்சா கொடுக்க முடியும் மோலா. அந்த தேவையை செய்யக்கூடிய இல்ல அல்லாஹ் உன்னை தவிர யாரும் கிடையாது அல்லாஹ். அதே போல என்னென்ன தேவைகள் இருக்குது அல்லாஹ், என் குமரு கரையேறணுமா மௌலா, அந்த கரையேற அந்த ஜோடியை சேர்த்து வைக்கிறது உன்னை தவிர அந்த தேவை யாரும் பூர்த்தி செய்ய முடியாது அல்லாஹ். கல்யாணத்துக்கு உண்டான பொருளாதாரம் வேணுமா மௌலா, அந்த தேவையை உன்னை தவிர யாரும் பூர்த்தி செய்ய முடியாது அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜி பாக்கியம் வேணுமா, எனக்கு இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு கூட்டு போறதோ அங்கே ரிஸ்க கொடுத்து என்னை அங்கே உணவு உண்ண வச்சு ஹஜ்ஜி செய்ய வச்சு என்னை கூட்டு வரதோ உன்னை தவிர யாரும் முடியாது அல்லாஹ். எனக்கு ஹஜ்ஜை நசீபாக்க முடியாது. எதுவா இருந்தாலும் அப்ளிகேஷன் மனு போடுறது மௌலா கூடவே உட்காந்துட்டு இருக்காம பாருங்க. அவன்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்ன தேவையா இருந்தாலும் சரி அங்க சொல்ல சொல்ல எல்லா காரியத்தையும் அல்லாஹ் வெற்றியாக்கி தந்துட்டு இருப்பான். அதை விட்டுட்டு துனியாவின் பக்கம், துனியா தான் நம்ம தேவை பிடிச்சது, இந்த நபர் நினைச்சா எதுவும் நடக்கும், அதனால அந்த நபரை கரெக்ட் பண்ணிடுவோம், அவர் மூலியமா இந்த காரியத்தை ஆக்கிடுவோம், இவர் மூலியமா நம்ம கரெக்ட் பண்ணா அந்த பொருளாதாரம் கிடைக்கும்னு சொல்லி துனியாவில் இருக்கிற மஹ்லுகாத்துல போய் முட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவர்ல இருக்கிற மௌலாவை மறந்துட்டு நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால அல்லாஹ் கிட்ட நீங்க சிக்கர் செய்யும் போது மௌலா யாரு அவர் மூலியமா கொடுக்கதா நீதான் மௌலா கொடுக்க முடியும். அக்லாகிர் ஃபீ சுரத்ஷை, இந்த நிஸ்பத்துல இருந்து மௌலா ஹக்கு நீதான் யா அல்லாஹ் வெளியாகிட்டு இருக்கிற. உன்னுடைய நாமத்தை மறந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மௌலா. சதா உன்னுடைய சிந்தனையில இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நீயே கூடிய அல்லாஹ். பாவமான காரியத்தில் செயல்படாம நான் வாழக்கூடிய பாக்கியத்தையும் நீயே கூடிய அல்லாஹ். சர்வகோடி சிருஷ்டிகள்ல இருந்தும் எல்லா தேவைகளும் முஸ்லிம் இல்லா உன்னை தவிர யாரும் இல்லைன்ற அந்த உணர்வை உண்மைப்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை நீயே கூடிய அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட மன்றாடி கேளுங்க. அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் அவனுடைய ரஹம நமக்கு கொட்டி கொடுப்பா. நமக்கு 70 மேலான கிருபையாளர் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய கிருபை ரமதான் மாசத்தை நெருங்கிட்டோம். அதுல ஜிக்ர் செய்யும் போது மௌலா கடந்த வருஷம் இருந்த பல பேர் ரமலான் மாசத்துல இருந்தவங்க இந்த வருஷம் இல்லையா அல்லாஹ். எல்லாம் அந்த மாதிரி ஆபத்து சூழலை விட்டு என்னை பாதுகாத்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், கதிரடைய இரவை நசீபாக்கி கூடிய அல்லாஹ், எல்லாம் என்னுடைய ஆயுசை நீடிச்சு கூடிய அல்லாஹ், எனக்கு எல்லா பாக்கியத்தையும் கூடிய அல்லாஹ், என்னென்ன நியமத்து வரும் அத்தனையும் கூடிய அல்லான்னு சொல்லி நம்ம மௌலா கிட்ட மன்றாடி கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நம்முடைய ரப்பு தயாரா இருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கறதுனால நம்ம மௌலாக்கு எதுவுமே குறைய முடியாது கிடையாது. அவனுடைய கஜானால எதுவுமே குறைய போறது கிடையாது. அதனால நம்முடைய தேவை புசிற இலாக நாம வச்சுக்கிட்டு நாம ஏன் கவலைப்படணும்? அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் தல்வானி நம்மளுடைய மந்திரம், லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய மந்திரம், அல்லாஹும்ம ஸல்லி அலா நம்முடைய மந்திரம். இந்த ரெண்டையும் முடிச்சுக்கிட்டா போதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாம துனியாவிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. அதுக்கு கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தா இரண்டு வாழ்க்கையிலும் இரண்டு உலகத்திலும் சரி ஹஸனாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்துருவான். அதனால அந்த உணர்வோட அந்த சிந்தனையோட அல்லாஹ் கிட்ட நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். லைன் ஷக்கர்தும் லா அஸீதன்னக்கும். யா அல்லாஹ் நீ நன்றி செலுத்தினா நீ அதிகப்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கிற. ஆனா நான் நன்றியே செலுத்தாம படு பாவியா இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா நீ எனக்கு அதிகப்படுத்தி தான் கொடுத்துட்டு இருக்கிற. அதுக்கு காரணம் என்னோட திறமையோ ஒண்ணு கிடையாது, உன்னுடைய ரஹம் யா அல்லாஹ். நீ ரஹ்மானாக இருக்கிறதுனால என்ன சலாமத்தா வச்சிருக்கிற. நான் நன்றி கட்ட பயலா இருந்தாலும் நீ உன்னுடைய ரஹமை கொண்டு எனக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிற மௌலா. உன்னுடைய கருணை உன்னுடைய கிருபையில தான் நான் இருக்கிறேன். நீ கஃபார்ன்றதுனால நான் பாவியா இருந்தாலும் என் பாவத்தை மன்னிக்கணும்னு அந்த பெருந்தன்மையின் காரணமாகவே நீ கஃபாரா உன்னுடைய சிஃபத்தை மாத்திக்கிட்ட மௌலா. நான் நல்ல கெட்டவனா இருந்தாலும் எனக்கு கருணை காட்டணும்னு சொல்லியே நீ ரஹ்மானா உன்னுடைய சிஃபத்தை வச்சுக்கிட்ட மௌலா. நீ இரக்கமுள்ள நாயன் யா அல்லாஹ். தேவையை பூர்த்தி கூட இலா நீதா யா அல்லாஹ். சதா வாழ்நாள் முழுக்க உன்னிடத்திலே முஹ்தாஜ் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். சதா உன்னுடைய சிந்தனையிலே வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். உன்னுடைய நினைவிலே கனப்பொழுது இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ்னு சொல்லி நம்முடைய மௌலா கிட்ட மன்றாடி அழுது வண்ணமாக நம்ம கேட்டுக்கிட்டே ஜிக்ர் செய்வோம். அல்லாஹ் தஆலா நம்மளை பொருந்திக்கிடுவான். என் அடியான் நான் தான் தேவை புசிற இலாகுன்றத அந்த உணர்வுல ஒத்துக்கிட்டு நம்ம என்கிட்ட சரண்டர் ஆயிட்டானே, அதனால அவனை அவன் என்னுடைய அப்து நான் பாவின்னு அவன் மன்றாடி சரண்டர் ஆயிட்டான்ல, அதனால அவனுடைய எல்லா தேவைகளையும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா கருணை அதிகப்படுத்தி கொடுத்துட்றான். அதனால அந்த உணர்வோட அந்த சிந்தனையோட அல்லாஹ் கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்ட வண்ணமாக நம்ம ஜிக்ர் செய்வோம். அல்லாஹ் கிருபை செய்வா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு கொடுத்துருவா. ஃபஅலமன்னஹு அஃலலுல் ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் லா இல்லல்லாஹ் லா
الفاتحة كما تحب وترضى له بأن نصلي عليك صلاة وسلام دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوتل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا حبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والحديين والخندقين والحنينين والضبوكين وسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العاملين رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سلطان عارفين سلطان السيد أحمد بن رفاعي رضي الله تعالى عنه، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا نتهر شاه أبلي عالم بادشاہ قدس الله سره العزيز، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا الشيخ زندہ مدار قدس الله سره العزيز، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا خواجہ معين الچشتی الأجمير قدس الله سره العزيز، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا ایران صاحب قادم الشاه الامین ناہور قدس اللہ سره العزیز، وخصوصا رشقنا شيخنا سيد ابراهيم شهيد الله قدس الله سره، وخصوصا رشقنا سيدنا شاد النائم قدس الله سره، وخصوصا جميع الانبياء والاولياء والعلماء الفقهاء والشهداء والصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا باسرارهم، اللهم انفعنا بانوارهم برحمتك يا ارحم الراحمين. اللهم باركنا بركة واسعة، اللهم سلمنا سلامة واسعة، اللهم عافنا عافية واسعة، اللهم اعزنا عزة واسعة، اللهم اشف مرضنا برحمتك يا ارحم الراحمين. اللهم طول حياتنا وحياة شيوخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم. يا الله رب رحمن كرمه لنا كرنا لنا يا الله எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், சகோதர சகோதரருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியருடைய பாவத்தையும் உன்னுடைய கிருபை கருணை ரஹம கொண்டு மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ். குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் கபருக்கு சென்று விட்டார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தர்ஜாவில் நபிமார்கள் வலிமார்கள் இறைவன் நல்லடியாக கூட்டத்தில் சேர்த்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வரக்கூடியவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்கள் ஈமானில் உறுதியக்கூடிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருக்க கிருபை செய்ய அல்லாஹ். எங்கள் மூச்சு பெறுவதற்கு முன்பதாக எங்களுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய நிலைமையில் எங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் உங்களுடைய பொருத்தத்தோடு எங்கள் உயிரிலும் மேலான உயிருக்கும் உயிரான ஈரோடு சர்தாரான பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்து அவர்களை கண்ணார கண்ட அந்த மகிழ்ச்சியில் அந்த குதூகலத்தில் அந்த கொண்டாட்டத்தில் அந்த பேரின்பத்தில் எங்கள் நாயகத்தை பார்த்த அந்த சந்தோஷத்தில் சக்கராத் வேதனைனா என்னன்னே தெரியாமல் எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் நோயை கைப்பற்றி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே எல்லாம் எங்கள் அனைவர்களுக்கு நீடித்தாயலக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், ஈமாந்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சீமாந்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், ஹராமான உணவுகள் எங்கள் நாவலை பட்டிடாமல் பாதுகாத்து அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் ஐவேளை தொழுகை நேமா தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், மக்பூலான தொழுகையாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் புனிதமான ரமலான் மாதம் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அல்லாஹ், எங்களுக்கு ரமலான் மாதத்தை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கேட்டாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலான் மாதத்தை எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், கதருடைய இரவை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் என்னென்ன பாக்கியங்கள் சிறப்புகள்லாம் வச்சிருக்கியோ அத்தனையும் எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய 100வது வயசுலேயும் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே கருணையாளனே அல்லாஹ், நாங்கள் கோடி கோடியாக சதகா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், முறையாக ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், அதற்குண்டான வசதியும் சூழலையும் மனசையும் கூடிய அல்லாஹ். கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே நாங்கள் அனைவர்களும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ்.
யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் எங்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரவுலா ஷெரீஃப் சென்று ஜியார் செஞ்சு நாயத்துக்கு சலாம் சொல்லி அவர்கள் துஆவை பதில் ஸலாத்தை பெறக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே கிருபையாளனே யா அல்லாஹ் எங்கள் உயிரில் மேலான கண்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கக்கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ் வறுமை இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ் பஞ்சம் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ் பலா முசீபத் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ் ஆபத்துகள் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ் விபத்துகள் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ் கந்திஷ்டி போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வன சூனியம் முசீபத்துகள் ஜின் ஷைத்தானுடைய தீண்டுதலோட்டு எங்களை பாதுகாத்து இருக்கிறாங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கடனில் கஷ்டப்படுறாங்களோ அவர்கள் கடனை எல்லாம் நீ அடைச்சக்கூடிய அல்லாஹ் யார் யாரெல்லாம் கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டு இருக்கா அவர்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தை நிரப்பமாக கொடுத்து அவர் கடன் அடைச்சக்கூடிய அல்லாஹ் யார் யார் ஒரு பணமெல்லாம் வெளியே மாட்டி இருக்கிற அவர்களுக்கெல்லாம் நீ வர வச்சு கொடுத்து அவர்களை சலாமத்தாக்கிறியா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் வியாபாரம் செய்யணும் அந்த வியாபாரத்தில் பறக்கச்சியா அல்லா உத்தியோகத்தில் பறக்கச்சியா அல்லா தொழில்துறையில் பறக்கச்சியா அல்லா அல்லா யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு தேடுறா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடிய அல்லா யார் யாரெல்லாம் வேலை செய்கின்றவர்கள் உயர்ந்த சம்பளத்தை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு உயர்ந்த நற்கூலியை கூடிய அல்லா யாரெல்லாம் யார் யாரெல்லாம் ப்ரொமோஷனை தேடுறாங்க அவர்களுக்கு ப்ரொமோஷன் கூடிய அல்லா அரசாங்க உத்தியோகத்தை தேடுறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்குரிய அல்லா வெளிநாட்டு வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடிய அல்லா யார் யாரெல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கை நிறைய நீ பறக்கத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷத்தோடு செல்வ செழிப்போடு மனைவி மக்களோடு சீமான வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனேகளை யார் யார்களுக்கெல்லாம் சொந்த வீடு வாசல் இல்லை அவர்கள் சொந்த வீடு வாசல் கொடுத்து அவர்கள் அழகு பாரி அல்லாஹ் வாடகை கொடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பறக்கத்தை கொடுத்து அவர்கள் சொந்த வீடை கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே எங்களை யார் யாரெல்லாம் வியாதிஸ்தராக இருக்கோ அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லா யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கோ அந்த நோயினுடையெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லா மருத்துவமனையுடைய வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் செலவினங்கள் எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லா யார் யாரெல்லாம் நோய் நொடியில் மருத்துவமனையில் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் நீ ஷிஃபாவை கொடுத்து அவர் குடும்பத்தில் சந்தோஷமாக சேர்த்து வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் யா அல்லாஹ் வியாதியஸ்தர்கள் விட்டு வியாதியை குணமாக்கிறியா அல்லாஹ் யா அல்லாஹ் நீதிமன்றத்துடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் செலவினங்கள் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் மருந்து மாத்திரையுடைய உண்ணுவதை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் காவல் நிலைய கஷ்டங்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ் காவல் நிலையத்துடைய சோதனைகள் வேதனைகள் விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ் எல்லா ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் ஆதிக்கவாதிகளுடைய சூழ்ச்சியை ஆதிக்கத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் பொறாமைக்காரருடைய பொறாமை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் எதிரிகளுடைய எதிர்ப்புகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ் பிரச்சனைகள் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே உன்னுடைய கிருபை கருணை ரஹம ஆத வச்சிருக்கிறியா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு உன்னை விட்டா வேற வழி இல்லையா அல்லாஹ் உன்னை விட்டா வேற கதி இல்லையா அல்லாஹ் உன்னை விட்டா வேற வாசல் இல்லையா அல்லாஹ் இரக்கமுள்ள ராயனே ரப்பே உன்னுடைய ரஹம்ல தான் அல்லா எங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அல்லா எங்களுக்கு நீ அதிகப்படியாக கிருபை செய்ய அல்லா எங்களுடைய குமர்களெல்லாம் கரையேறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா எங்களை யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல எல்லோரும் திருமணம் பாக்கியத்துக்குரிய அல்லா யார் யாரெல்லாம் குமுறு வச்சிருக்கா அந்த குமுறையெல்லாம் நீ சலாமத்தா கல்யாணம் நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா யா அல்லாஹ் ரப்பே கிருபையாளனே குமுறு வச்சுக்கிட்டு பொருளாதாரத்துக்காக யார் யாரெல்லாம் சிரமப்படுற அவர்களுக்கெல்லாம் நீ பொருளாதாரத்தை கொடுத்து சிறப்பான முறையில் திருமணத்தை நடத்தக்கூடிய அல்லாஹ் அழகான ஜோடி பொருத்தத்தை அமைச்சக்கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் கணவனுக்கும் மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் கூடிய அல்லாஹ் எல்லா குடும்பத்திலையும் சந்தோஷத்தை கூடிய அல்லாஹ் நிம்மதியை கூடிய அல்லாஹ் யார் யாரெல்லாம் குழந்தை இல்லை எல்லோரும் குழந்தை பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள்லாம் சாலிகான குழந்தைகளாக நல்லொழுக்கமான குழந்தைகளாக அறிவு ஞானமுள்ள குழந்தைகளாக புத்தி கூர்மையான குழந்தைகளாக படித்த பட்டதாரிகளா ஹாமிதுகளா ஆலிம்களா ஆரிஃபீன்களா முத்தகீன்களா டாக்டர்களா கலெக்டர்களா நீதிபதிகளா பெரும் பெரும் பாக்கியவான்களா ஆக்கிற புரிவாயா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீரா ஆக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தை நல்ல தலையெழுத்து ஆக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சலாமத்தான வாழ்க்கையை ஆக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேன்மையான வாழ்க்கையை ஆக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் ஐவேல தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் தீவிரோட சோமத்தில் சிக்கிராமல் பாதுகாத்திரியா அல்லாஹ் எங்களுடைய கொமர்கள் காபீரோட சூழ்ச்சியில் சிக்கிராமல் பாதுகாத்திரியா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய கொமர்கள் எந்த கெட்ட சகவாதத்தில் ஈடுபடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல நட்புல இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் சதா உன்னுடைய நினைவிலே வாழக்கூடிய பிள்ளைகளா ஆக்கிறியா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கணும் அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதி கூடிய அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் ஏமாந்துடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ் யாருடைய தீய வலையிலும் சிக்கிராமல் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் நாவில் எந்த விதமான பொய் புரட்டுகளோ பித்னா பசாதுகளோ
வீணான பேச்சுகளை பேசாமல் நாவை பாதுகாத்துறியா அல்லா. அல்லா கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்கள் நாவில் சதா குரான் ஓதக்கூடிய, கலிமா ஓதக்கூடிய, அல்லாஹ் ஜிக்ர் செய்யக்கூடிய, சலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி அனுப்பிடுவாயாக யா அல்லா. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நான் நிற்கும் போது அது எப்படியா சலவாத் ஓதன கூட்டம்னு எங்களை சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீ நசீபாக்கக்கூடிய அல்லா. யா அல்லா, வானம் பூமியிலிருந்து இறங்கக்கூடிய எல்லா விதமான பலா முசீபத்தை எங்களை பாதுகாத்துறியா அல்லா. சுனாமி, மழை, புயல், நிலநடுக்கம், பூகம் போன்ற அனைத்து வகையான சீற்றங்களை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லா. இயற்கைன்னு ஒன்றும் இல்லையா அல்லா, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நாட்டப்படி தான் எல்லாம் நடக்குது யா அல்லா. அந்த மாதிரி ஆபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லா. இந்த சலவாத்து மஜ்லிஸில் வாழ்நாள் முழுக்க கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் நேர்ச்சி வைத்தார்களோ, இந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் பொருளாதார செலவு செய்தார்களோ, உடல் உழைப்பு வழங்கினார்கள், மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, அவருடைய அனைத்து நாட்ட தேட்டங்களை, ஹாஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அவர்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பையும் ஈமானி சீமானை விலாயத்தை கொடுத்து அவர்களை சீமானாக கோடீஸ்வரராக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, உன்னுடைய கிருபை கருணை ரஹம ஆதரவு வச்சு நாங்கள் கேட்குறேன் அல்லா. எங்கள் துஆக்களை எல்லாம் நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா கபூலாக்கிக்கியா அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே, கிருபையில் எங்கள் இஸ்மாயில் சச்சா அவருடைய தர்ஜா மேலும் உயர்த்திக்கூடிய அல்லா. அவர் குடும்பத்தார்களுக்கு, அவர்கள் வாரிசுகளுக்கெல்லாம், அவர்கள்ட்ட ஓதியவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தையும் சலாமத்தையும் நிம்மதியக்கூடிய அல்லா. இஸ்மாயில் சச்சாவுடைய வாரிசுகளுக்கெல்லாம் செல்வ செழிமை, ஈமானி சீமானி இர்ஃபானுடைய ஞானத்துக்குரிய அல்லா. கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, வாழ்நாள் முழுக்க இந்த மஸ்ஜித் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் வலிமார்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. யா அல்லா, எங்கள் வலிமார்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. யா அல்லா, வாழ்நாள் முழுக்க நாங்கள் வலிமார்களை ஜியார் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. யா அல்லா, கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, வஹாபிஸ் என்ற கொடிய நோயை விட்டு எங்கள் சமுதாயத்தை நீ பாதுகாத்துறியா அல்லா. பாலஸ்தீன மக்களுக்கு நீ பாதுகாக்கக்கூடிய அல்லா. காசா மக்களுக்கு நீ பாதுகாக்கக்கூடிய அல்லா. உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாக்கக்கூடிய அல்லா. உலகத்தில் அமைதியக்கூடிய அல்லா. எல்லா அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடும் நல்லொழுக்கத்தோடும் மனிதநேயத்தோடும் விட்டு கொடுக்கும் மனசோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. பெரியோர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் கைகால் சஹத்தையும் சலாமத்தையும் கொடுத்து அவர்கள் கண்ணியமாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. முதியோர்களுக்கெல்லாம் நீ இஸ்ஸத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லா. அவர்கள் இருக்குமெல்லாம் காலமெல்லாம் கண்ணியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. ரப்பே ரஹ்மானே, முதியோர்கள் என்னென்ன நாட்டை வச்சிருக்காங்க அந்த நாட்டை எல்லாம் நீ நிறைவேற்றி கொடுத்துறியா அல்லா. அவர்களுக்கு கைகால் வலி இருந்தால் அதை நீ லேசாக்கிறியா அல்லா. உடல் வலி இருந்தால் அதை லேசாக்கிறியா அல்லா. அவர்களுக்கு மன கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கிறியா அல்லா. எல்லா குடும்பத்திலையும் சந்தோஷத்தை நீ அதிகப்படுத்தக்கூடிய அல்லா. யா அல்லா ரப்பே, இந்த ஜிக்ரு மஜ்லிஸுக்கு கூட்டு வந்த ரப்பு நீ, எங்களை சலவாத்து மஜ்லிஸை ஓத வச்ச ரப்பு நீ, எங்கள் துஆவை கேட்க வச்ச ரப்பு நீ, எங்கள் கூடவே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியலா உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லா. இத்தனையும் செய்ய வச்ச ரப்பு எங்கள் துஆவை நீயே கபூலாக்கி கொடுத்துருவ அப்படின்றத நாங்கள் நம்புறையா அல்லா. உன்னை விட்டால் வேற வழி இல்லை, உன்னை விட்டால் வேற கதியும் இல்லை, உன்னை விட்டால் வேற வாசல் இல்லையா அல்லா. ரப்பே, எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிக்க அல்லா. உன்னுடைய கார்மானத்தில் எங்களை அரவணைச்சிக்க அல்லா. யா அல்லா ரப்பே, எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிக்க அல்லா. اللهم ربنا تقبل منا وتقبل دعاءنا وتمم نيتنا وحسن مرادنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم. யா அல்லா, எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களை இஸ்ஸத்தாக வாழ செய்ய அல்லா, கண்ணியத்தோடு வாழ செய்ய அல்லா. யார் இடத்துல கையேந்தாமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லா. எங்களுடைய கையை கொடுக்கக்கூடிய கையாக ஆக்கிறியா அல்லா. யா அல்லா, எங்களை பொருந்திக்கியா அல்லா. வஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.